Hi friends, welcome to my channel MK Aari and Tailoring. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆரி டியூட்டோரியல் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டெம் ஸ்டிச் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் ஸ்டிச் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இது நீங்கள் ஸ்டெம் ஸ்டிச்லேயே 3 டைப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ஸ்டெம் ஸ்டிச்சில் நம்ம 3 டைப்ஸாக போடலாம். அது எப்படின்ட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் போடுற இந்த மாதிரி டியூட்டோரியல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். என் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எப்போயுமே நான் வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ நான் ஜரி த்ரெட்டில் தான் ஃபஸ்ட்டு போட்டு காமிக்க போகிறேன். ஓகே, இப்போது எப்போயுமே ஒரு ஸ்டிச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேக் லாக் போட்டுட்டு ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம பேக்கில் போயிட்டு சின்னதாக ஒரு செயின் போட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து அந்த ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போது நான் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயின் லூப் போடுறோம். அதை வந்து குட்டியாக லாக் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஒரு செயின் லூப், ஒரு குட்டி லாக்கு, அப்படியே ரிவர்ஸில் கொண்டு போயிட்டு இந்த செயின் லூப் இருக்கு இல்லையா, இந்த செயின் லூப்பில் பாதி அளவு எடுத்துக்கோங்க. இந்த செயின் லூப்பில் பாதி அளவு எடுத்துகிட்டு பின்னாடி கொண்டு போயிட்டு அந்த செயின் லூப் பக்கத்துலேயே லெஃப்ட் ஆர் ரைட் எந்த சைட்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வலது பக்கம் இல்லாட்டி இடது பக்கம் எந்த சைட்னாலும் நீங்கள் இந்த ஸ்டிச்சை போடலாம். நான் வந்து இப்போது பார்த்தீங்கன்னா நான் ரைட் சைடில் போட்டுட்ருக்கேன். ஓகேவா? இப்போது அந்த ஸ்டிச்சுக்கு அந்த செயினுக்கு பாதியிலேயே நம்ம ஒரு செயின் போட்டு அதுக்கு ஒரு லாக் போட்டுக்கிறோம். ஓகேவா? திருப்பி அகெயின் நம்ம கொண்டு வர்ற செயின் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம போட்ட செயின் இருக்கு இல்லையா, அதை விட கொஞ்சம் தள்ளி இருக்கணும். ஓகே, இப்போது கொஞ்சம் தள்ளி நான் பஞ்ச் பண்ணுறேன். அப்புறம் அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு லாக் போடுறேன். ஓகேவா? இப்போது நம்ம ரிவர்ஸில் போயிட்டு இப்போ நம்ம போட்ட செயினில் பாதி அளவு. ஓகேவா? இப்போ நம்ம போட்ட செயினில் பாதி அளவு அதில் பஞ்ச் பண்ணி அப்புறம் அதுக்கு ஒரு மறுபடியும் ஒரு லாக் போட்டு எடுத்துக்கிறேன். திருப்பி அகைன் கொண்டு வர்றதும் பார்த்திங்கன்னா லாங்காக கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே போட்ட செயினோட கொஞ்சம் தள்ளி லாங்காக கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அகெயின் இதுக்கு ஒரு லாக்கு. ஓகேவா? அப்புறம் அகெயின் ரிவர்ஸில் கொண்டு போயிட்டு இந்த செயினோட பாதியில். ஓகேவா? அப்புறம் அதுக்கு ஒரு லாக்கு. இதையே தான் நம்ம கண்டினியூஸாக போட போகிறோம். ஓகேவா? இதில் மொத்தம் 2 லாக்கு நமக்கு வருது. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு லாக்கு, அகைன் நம்ம ரிவர்ஸில் கொண்டு போயிட்டு போடுற இடத்துல ஒரு லாக் வருது. ஓகேவா? இப்போ இதோட ப்ராசஸ் என்னென்னு நான் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பேக் லாக் போட்டு ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். ஓகேவா? போட்டு அதுக்கு ஒரு லாக் போட்டுக்கிறோம். ஓகே, அகெயின் இதை ரிவர்ஸில் கொண்டு போயிட்டு இந்த செயின் ஸ்டிச்சோட பாதி இருக்கு இல்லையா, இந்த பாதியில் கொண்டு போயிட்டு ஒரு செயின் போட்டு அதுக்கு ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறோம். அகெயின் இங்கேருந்து அகெயின் நம்ம திருப்பி செயினை பெருசாக கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு லாக் போட்டுட்டு அகெயின் இதோட பாதி தூரம் இருக்குது இல்லையா, இந்த பாதி தூரத்தில் கொண்டு போயிட்டு செயின் போட்டு அதுக்கு ஒரு லாக் போடுறோம். இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூஸாக வந்து பண்ணுறோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு டயக்ராம் போட்டதும் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸை தான் நம்ம வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பாருங்கள், பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லீவ்ஸ், ஸ்டெம்ஸ், பிரான்ச், கொடி கொடியாக போடுறோம் இல்லையா அந்த டிசைனில், அப்புறம் கிளை மாதிரி ஃப்ளார்ஸ்லேருந்து குட்டி குட்டி கிளை மாதிரிலாம் வருது இல்லையா அந்த இடத்துல, ஈவன் லீவ்ஸ்க்கு கூட இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன புட்டாஸில் யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இருக்குது. நம்ம இந்த ஸ்டிச்சை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஈவன் நெக்லைனில் கூட நம்ம இதை கொஞ்சம் ஃபேன்சியாக போட்டு நெக்லைன்ஸ்லலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போது இந்த ஸ்டெம் ஸ்டிச்சோட டைப்ஸ் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை நம்ம எப்படி ஃபேன்சியாக நெக்லைனில் எப்படி யூஸ் பண்ணலாம், புட்டாஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தனியாக ஒரு செப்பரேட்டாக வீடியோ பார்க்கலாம். ஏன்னா நான் எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே தனியாக டிசைன் வந்து சொல்லி கொடுப்பேன். இந்த ஸ்டிச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம போடலாம். ஸோ அதனால் வந்து இதை நம்ம செப்பரேட்டாக நம்ம தனியாக பார்க்கலாம். எப்படி வந்து இதை வச்சு நம்ம வந்து டிசைன்ஸ் வந்து போடுறது அப்படின்றத நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக நாட் போட்டுக்கலாம். ஓகேவா? லாஸ்ட்டாக நாட் போடுறது வந்து
இப்படி கொஞ்சம் நம்ம இப்படி லாங்காக எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, இந்த ஸ்டிச்சுக்கு அப்புறம் கொஞ்சம் லாங்காக எடுத்துகிட்டு போவோம். பட் ஆனால் இதுக்கு அப்படி எடுத்துகிட்டு போகாமல் கரெக்டாக அதே இடத்துலையே நம்ம பஞ்ச் பண்ணி நம்ம இந்த இடத்துலையே வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போது டைப் 2 போட போகிறோம். ஓகேவா? இதுக்கும் சேம் நம்ம வந்து எப்பயுமே எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே நீங்கள் பேக்லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகேவா? இப்போது நம்ம பேக்லாக் போட்டுட்டு ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு ஒரு குட்டி லாக் போடுறோமா, அப்புறமா நம்ம இதோட பாதியில் நம்ம கொண்டு போயிட்டு ஒரு செயின் போட்டுட்டு இந்த செயினுக்கு லாக் பக்கத்தில் போடாமல் அகைன் நம்ம திருப்பி கீழே கொண்டு வந்துட்டு திருப்பி கீழே நம்ம ஒரு லாக் போட்டுக்கிறோம். அகைன் இந்த செயினோட பாதியில் நம்ம கொண்டு போயிட்டு இதுக்கு வந்து லாக் போடாமல் அகைன் திருப்பி கீழே கொண்டு வந்துட்டு லாக் போட்டுக்கிறோம். ஓகேவா? இதில் வந்து ஒரே ஒரு லாக் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த லைனில் மட்டும்தான் நம்ம லாக் யூஸ் பண்ணுறோம். இந்த சைடில் குத்துறோம் இல்லையா, அதில் வந்து நம்ம லாக் யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த லைனில் யூஸ் பண்ணுறதுல மட்டும்தான் லாக் போடுறோம். ஓகேவா? இது ஸ்டெம் ஸ்டிச் வித் சிங்கிள் லாக். இது ஸ்டெம் ஸ்டிச் வித் 2 லாக். இது ஸ்டெம் ஸ்டிச் வித் சிங்கிள் லாக். இப்போ நல்லா புரியும்னு நினைக்கிறேன். டயக்ராம் போட்டு காமிக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பேக் லாக் போட்டுட்டு செயின் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு குட்டி லாக் போடுறோம். இதை அப்படியே ரிவர்ஸில் கொண்டு போயிட்டு நம்ம சைடில் குத்துறோம் இல்லையா, இந்த சைடில் குத்திட்டு இங்கே ஒரு லாக்கு போடாமல் திருப்பி அகைன் கீழே கொண்டு வந்து ஒரு செயின் போட்டு அதைக்கும் பக்கத்தில் லாக் போட்டுட்டு அகைன் திருப்பி பின்னாடி கொண்டு போயிட்டு சைடில் பஞ்ச் பண்ணுறோம். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லாக் மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சைடில் போடுற அந்த செயினுக்கு வந்து லாக் இல்லாமல் போடுறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இப்போது இதே தான் கண்டினியூஸ் ப்ராசஸாக நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஸ்டெம் ஸ்டிச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக தான் தெரியும், மெல்லிசாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம அதில் வந்து 2 லாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம சிங்கிள் லாக் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். நம்ம சைடில் பஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும் லாக் போடலை, நம்ம லைனில் பஞ்ச் பண்ணுற செயினுக்கு கண்டிப்பாக வந்து லாக் போடணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம நாட் போட்டுக்கலாம். ஓகே, நாட் போட்டு முடிச்சாச்சு. இதோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா மொத்தமாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மெல்லிசாக தின்னாக இருக்குது. ஓகேவா? இப்போது நம்ம டைப் 3 பார்க்கலாம். டைப் 3 ஸ்டெம் ஸ்டிச் பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே ஒல்லியாக நீங்கள் வந்து போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 3rd டைப் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்பயும் பேக் லாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது இந்த செயின் போடுறோமா, ஃபஸ்ட்டு செயின் போட்டுட்டோம். இதை அப்படியே பின்னாடி கொண்டு போயிட்டு இந்த செயினோட பாதியில் நம்ம குத்தி எடுக்கிறோம். திருப்பி அகைன் முன்னாடி கொண்டு வரோம். திருப்பி அகைன் பின்னாடி இதோட பாதியில் கொண்டு போயிட்டு அகைன் முன்னாடி கொண்டு வரோம். இதுக்கு வந்து லாக்கே கிடையாது. ஓகேவா? லாக்லெஸ் ஸ்டெம் ஸ்டிச். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச்சை வந்து நம்ம சும்மா கற்றுக்கிறது இல்லைங்க. இது எல்லாத்தையுமே பின்னாடி நம்ம மெட்டீரியல் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதனால் நல்லா வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது நம்ம இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ண போகிறோம். அதனால் எல்லா ஸ்டிச்சஸையுமே நல்லா தெளிவாக கற்று வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது இதோட ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் லாக் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்குள்ள இந்த ஒரே ஒரு பேக் லாக் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து லாக்கே இதில் கிடையாது. அப்படியே இந்த செயின் ஸ்டிச் போட்டுட்டு சைடில் கொண்டு போயிட்டு ஒரு செயின் போடுறோம். திருப்பி அகைன் இந்த செயினை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து இன்னொரு செயின் போடுறோம். அகைன் சைடில் இந்த செயினோட பாதியில் நீங்கள் வந்து இந்த செயினை கொண்டு போகணும். ஓகேவா? அப்புறம் அகைன் இதை மறுபடியும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து ஒரு செயின், அப்புறம் சைடில் ஒரு செயின், இதோட பாதியில் ஒரு சைடில் ஒரு செயின், இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். ஓகேவா?
இந்த ஸ்டிச் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, ஏதாவது ஒரு கொடியில் நம்ம அரும்பரும்பாக போடணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த ஸ்டிச்சை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது தள்ளி போட்டிங்கன்னா, இந்த சைடில் போடுற ஸ்டிச் இருக்கு இல்லையா, இதை இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குட்டி குட்டி அரும்பரும்பாக அந்த ஸ்டெம்லேயே குட்டி குட்டி அரும்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் சைடில் கூட ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் எதுவும் போட்டு விட்டிங்கன்னா அப்படியே குட்டி குட்டி அரும்பரும்பாக வந்து அதில் பட்ஸ் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அதெல்லாம் இப்போது நம்ம சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. நான் இப்போது டபுள் பெல் சில்க் த்ரெட் தான் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பேக்லாக் போட்டுக்கிறோம். ஓகேவா? எப்பயுமே எந்த ஸ்டிச்சை நீங்கள் போட்டாலுமே பேக்லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு செயினு, அதுக்கு ஒரு லாக்கு, அகெயின் சைடில் கொண்டு போயிட்டு ஒரு செயினு, அதுக்கு ஒரு லாக்கு. இந்த செயினோட பாதியில் அந்த செயின் வந்து இருக்கணும். ஓகேவா? அதை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த செயினோட பாதியில் தான் வந்து அந்த செயினை வந்து நீங்கள் போடணும். அகெயின் இந்த இதுக்கு கொஞ்சம் நம்ம ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி போடுங்க. இதில் வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் லாக் இருக்குது இல்லையா, இங்கேயும் ஒரு லாக்கு, சைட்லேயும் ஒரு லாக்கு, அந்த ஸ்டெம் ஸ்டிச் இது. முடிஞ்சளவு நம்ம போடுற லாக் எல்லாத்தையுமே முடிஞ்சளவு ரொம்ப குட்டியாக போடுங்க. அப்போ தான் வந்து பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். இப்போ சில்க் த்ரெட்டில் போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு மொத்தமாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்டெம்ஸ்லாம் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதே இது நம்ம கொடி இதிலலாம் யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சை எப்படி யூஸ் பண்ணணுன்னா, கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அதில் நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ அதை வந்து நான் செப்பரேட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து எப்படி இதை வந்து டிசைன்ஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்றத தனியாக ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். ஸோ அதையும் பாருங்கள். ஒரு ஸ்டிச்சை நம்ம லைனாக ட்ரா பண்ணி போடுறதுக்கும் அதையே வந்து நம்ம டிசைனில் யூஸ் பண்ணும்போதும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஸ்டிச்சை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ நான் எண்ட் நாட் போட்டு இதை முடிச்சுக்கிறேன். ஓகே, முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டிச்சை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது இதுக்கும் சேம் நான் வந்து பேக்லாக் போட்டுட்டு ஆரம்பிக்கிறேன். இதுக்கு வந்து நமக்கு வந்து சிங்கிள் லாக் மட்டும்தான், சைடில் போடுற ஸ்டிச்சுக்கு வந்து லாக்கு கிடையாது. இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இது எவ்வளோ பட்டையாக இருக்குது, அது எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டிஃப்ரென்ஸு.
ஓகே, இப்போ லாஸ்ட்டு எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். லாஸ்ட் இங்கே வரைக்கும் கொண்டு போயிட்டேன். ஸோ இதே அளவுக்கு முடிக்கலாம் அப்படின்ட்டு நான் 2 இதை பிரித்து விட்டுட்டுருக்கேன். ஸோ இந்த இடத்துலையே நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மெல்லிசாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம அடுத்த டைப்பை பார்க்கலாம். இதுக்கும் சேம் வந்து நம்ம பேக்லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது இந்த செயின் போட்டுட்டு நம்ம சைடில் போயிட்டு இந்த செயினோட பாதியில் பஞ்ச் பண்ணுறோம். அகெயின் முன்னாடி கொண்டு வந்துடுறோம். இதில் எந்த விதமான லாக்குமே கிடையாது. கண்டினியூஸாக நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வரோம், தென் சைடில் கொண்டு போகிறோம். இது மாதிரி கண்டினியூஸாக நம்ம வந்து போடுறோம். ஓகேவா? இந்த ஸ்டிச்சு போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து விடுங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம பேக்கில் போயிட்டு நம்ம இந்த சைடில் செயின் போடுறோம் இல்லையா, அப்போ மூத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப டைட்டாக பிடிக்கிறேன்னா இந்த செயின் வந்து பின்னாடியே போகும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ தூரம் வேணுமோ அதை பஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே த்ரெட்டை கொஞ்சம் லூஸாக விட்டுக்கிட்டு அப்புறம் ரிவர்ஸில் போயிட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பஞ்ச் பண்ண இடத்துலையே தான் அந்த செயின் இருக்கும். ரொம்ப வந்து அது ஸ்ட்ரிங்க் ஆகாது, கிளாத்தும் ஸ்ட்ரிங்க் ஆகாது. நீங்கள் ஒரு வேளை ரொம்ப ஓவராக இப்படி பின்னாடி இழுக்கும்போது இந்த செயினையும் சின்னதாகக்கூடாது. த்ரெட்டை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட்டாக நாட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போது 3மே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 3த்துக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இந்த இது வந்து எவ்வளோ அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். இது அதோட மெல்லிஸாக இருக்குது. இது அதையும் காட்டிலும் ரொம்ப வந்து தின்னாக இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் ஸ்டிச்சு. இதை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம டிசைன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸ்டிச்சஸ் வந்து எப்படி இருக்குன்ட்டு. இது ஃபஸ்ட்டு டைப், இது செகண்ட் டைப், இது ஃபஸ்ட் டைப் 2 லாக் உள்ளது. இது செகண்ட் டைப் 1 லாக் இருக்குது. இது தேர்ட் டைப் சிங்கிள் லாக் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. ஓகேவா? இது வந்து நம்ம சேம் சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். எந்தளவு வந்து நமக்கு திக்காக இருக்குது பாருங்கள். இது வந்து சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து தின்னாக இருக்குது. அதை காட்டிலும் இது ரொம்பவே தின்னாக இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் ஸ்டிச். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.